Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல் பாத்தீங்கன்னா பொதுவா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க லைக் இத மாதிரி தான் இருக்கும். நார்மலான ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனல் மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு சின்ன ட்ரிக் பண்றது மூலமா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருக்க மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை நோட்டிஃபிகேஷன் பேனல் பேக்ரவுண்டா எப்படி செட் பண்றது அத பத்தி அந்த வீடியோ சொல்லி தர போறேன். இப்படி மட்டும் போட்டோ செட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட फ्रेंड्स மத்தியில சும்மா கெத்து காட்டலாம். கண்டிப்பா வந்து இது எப்பறா பண்ணு கண்டிப்பா உங்களை கேட்டிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் தான் இத பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் நான் போடுறேன். गाइस உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல்ல போட்டோ செட் பண்றதுக்கு சின்னதா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணனும். Play Storeல இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களோட மொபைல்ல 3 பெர்மிஷன்ஸ் வந்து அலோ பண்ற மாதிரி இருக்கும். டூயல் சிம், அக்சஸிபிலிட்டி அண்ட் நோட்டிஃபிகேஷன். சோ இந்த 3 பெர்மிஷனும் 1 பை 1 கரெக்ட்டா வந்து பெர்மிஷன்ல அலோ கொடுத்துருங்க. ஃபைனலா எல்லா பெர்மிஷன்ஸ்க்கும் அலோ கொடுத்துட்ட உடனே பாத்தீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபோட்டோ நம்ம எப்படி செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பேக்ரவுண்ட் டைப் அப்படின்னு மேலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் இமேஜ் பிளர் அப்படின்ற 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வால்பேப்பர் கஸ்டம் இமேஜ்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கஸ்டம் இமேஜ் அப்படின்றத ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபைல் மேனேஜர். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்ல போர்ட்ரேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ இருந்தால். ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்ட்ரேட்டில் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் கரெக்டாக செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் செட்டிங்கே இதுதான். டிரான்ஸ்பரண்ட்டி அண்ட் பிளர் அமௌண்ட்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளர் அமௌண்ட் 100% இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே ட்ராக் பண்ணி 0ல் வந்துடுங்க. டிரான்ஸ்பரன்சியை ஃபுல்லாக 100% வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு செட்டப்பு. இப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலான ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனல். பட் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும், காசு கட்டணும். ஸோ தேவையில்லாத பே பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.